வணக்கம் நண்பா. இவ்வுலகில் மக்களை உன் பக்கம் அதிகமாக ஈர்க்க அவர்களது அன்பையும் மரியாதையையும் கண்ணியத்தையும் சம்பாதித்துக் கொள்ள மிக இலகுவான வழி எது தெரியுமா? பேச்சு. இவ்வுலகில் உள்ள அரசியல்வாதிகள், பெரும் தலைவர்கள் என அனைவருமே மக்களை தங்கள் பக்கம் ஈர்த்து தங்களது கொள்கைகளையும் திட்டங்களையும் அவர்களது மனதில் விதைக்க இப்பேச்சாற்றலையே பயன்படுத்துகிறார்கள். வெறும் பேச்சாற்றலை மட்டுமே வைத்து தங்களுக்கென ஒரு தனிப்படையையே உருவாக்கிக் கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு சக்தி மிக்கதாக இப்பேச்சாற்றல் இருக்கிறது. வாழ்வில் எவ்வித பின்புலமோ உதவியோ இல்லாமல் தனது வெற்றிக்காக களத்தில் இறங்கும் ஒரு மனிதன் இவ்வுலகில் வெற்றி பெறுவது மிக மிக கடினமானது. இங்கிருக்கும் மனிதர்கள் அவனை நம்பி அவனுக்கு வாய்ப்பு கொடுப்பது அதைவிட கடினமானது. ஆனால் அப்படிப்பட்ட வாழ்வின் அடிமட்ட நிலையிலிருந்து வானுயர வளர்ந்தவர்கள் எங்கு ஏராளம். அவர்கள் ஒவ்வொருவரது வாழ்க்கையும் ஒவ்வொரு வடிவில் இருந்தாலும் அவ்வாழ்க்கைகள் அனைத்துக்கும் பொதுவாக இருக்கும் ஒரு ஒற்றுமை இப்பேச்சாற்றலாகும். இப்பேச்சாற்றலை வைத்தே அவர்கள் தங்களுக்கான வாய்ப்புகளை பெற்றுக் கொண்டார்கள். சொல்லிக் கொள்ளும்படியான எவ்வித திறமைகளும் மூலதனமும் இல்லாமல் தங்களது பேச்சை மட்டுமே வைத்து அவர்கள் வாழ்வில் முன்னேறினார்கள். தான் ஒரு அறிவாளி, திறமைசாலி என்பதை அடுத்தவரை நம்ப வைத்தார்கள். நண்பா, வாழ்வில் மிக பெரும் வெற்றிகளை அடைய வேண்டும் என்ற லட்சியம் உன்னிடம் இருந்தால் அந்த லட்சியத்தை வெறுமனே உனது திறமைகளை வைத்தோ உழைப்பை வைத்தோ மட்டுமே அடைந்து கொள்ள முடியாது. அதை அடைய உன்னிடம் சமூக ஆளுமை இருக்க வேண்டும். யாரோடு எப்படி பேசினால் உனது வேலை நடக்கும் என்ற அறிவு இருக்க வேண்டும். அப்படி பேசும் திறமை இருக்க வேண்டும். அப்பேச்சாற்றல் அடுத்தவரை எளிதாக உன் பக்கம் கவர்ந்து இழுத்து உன் மீது அவர்களுக்கு மிக பெரும் நம்பிக்கையை உருவாக்கும் அளவுக்கு சக்தி மிக்கதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பேச்சாற்றலை நீ உன்னிடம் வளர்த்துக் கொள்வாயாக இருந்தால் அதன் பின்னர் உனது வாழ்வில் வெற்றியை தவிர வேறெதுவும் இருக்காது.